அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, சுவர் ஒன்றில் குழாய் பொருத்தும் வேலைக்காக அமைக்கப்பட்ட துளையொன்றினை நிலற்றிய பகுதி காட்டுகிறது எனின் இத்துளையை நிரப்புவதற்கு தேவையான செங்கற்களின் எண்ணிக்கை யாது? இந்த தரப்பட்ட உருவானது ஒரு சுவருடைய உருவென சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நிலற்றப்பட்ட பகுதியானது துளை என இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த துளையை நிரப்புவதற்கு தேவையான செங்கற்கள். எனவே இந்த இடத்திலே உருவை நன்றாக கவனிக்க வேண்டும். உருவானது ஒரு நிழல் வடிவத்திலே அல்லாமல் 3 நிழல்கள் சேர்ந்ததாக சுவர் காணப்படுகிறது. 3 நிழல்கள். அதே நேரம் இந்த நிலட்டப்பட்ட பகுதியானது ஒரு நிழலை நிரப்புவதற்கு 3 செங்கற்கள் தேவையாக இருக்கும். நீங்கள் இந்த உருவை நன்றாக கவனித்தீர்களாக இருந்தால் 3 செங்கற்கள் தேவை. அதே நேரம் இந்த சுவரானது 3 நிழல் வடிவத்தை ஒன்று சேர்த்து சுவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு நிழல் வடிவத்திலே செங்கற்கள் 3 தேவை. இவ்வாறாக 3 நிழல் வடிவத்திற்கும் 3 செங்கற்கள் வைத்து இந்த துளையை நிரப்ப வேண்டி ஏற்படும். எனவே 3 தர 3 9 செங்கற்கள் பயன்படுத்தி இந்த துளையை நாங்கள் நிரப்ப முடியும். எனவே இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இந்த சிவப்பு நிறத்தால் வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி. இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது இதனை நன்றாக கவனிக்க வேண்டும். இதனுடைய இந்த நிழல் எண்ணிக்கைக்கு ஏற்பவாறு இந்த நிரப்ப வேண்டிய செங்கற்களுடைய எண்ணிக்கை மாறுபட்டு கொண்டு இருக்கும். அடுத்ததாக இலவச நிகழ்நிலை பரீட்சை தொடர்பாக ஏற்கனவே கடந்த காணொளியில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இதிலே தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு இப்பரீட்சையானது மிகவும் பயனுடையதாக இருக்கும். இதிலே பங்கு பெற்ற விரும்புபவர்கள் திரையிலே காணப்படுகின்ற தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொண்டு பங்கு பெற்றலாம். அடுத்த வினா, ஒரு தந்தையும் அவரது 3 பிள்ளைகளும் ஒரு தோட்ட வேலையை செய்து முடிக்க 6 நாட்கள் எடுத்தனர் எனின் 2 பிள்ளைகள் மாத்திரம் அவ்வேலையை செய்திருந்தால் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்திருப்பர்? இது மனித நாட்களோடு தொடர்புடைய ஒரு வினா. தரப்பட்ட தரவிலே ஒரு தந்தையும் அவரது 3 பிள்ளைகளும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே குறித்த வேலையிலே 4 நபர்கள் தொடர்புபடுகின்றார்கள். அந்த 4 நபர்களும் குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுத்திருக்கின்றனர். எனவே வேலையினுடைய அளவானது 24 மனித நாட்களாக காணப்படுகின்றது. 4 நபர்கள் 6 நாட்கள் எடுத்து செய்த வேலையினுடைய அளவானது 24 மனித நாட்களாக இருக்கிறது. இந்த வேலையினுடைய அளவை 2 பிள்ளைகள் மாத்திரம் செய்து முடித்திருந்தால் எத்தனை நாட்கள் எடுத்திருப்பார் என்பதுதான் குறித்த வினா. எனவே 24ஐ 2ஆல் வகுக்கின்ற போது 12 நாட்களில் குறித்த வேலையை அந்த இருவரும் நிறைவு செய்திருப்பார்கள். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.